விதி, தற்செயல், இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடுதான் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா யோசிச்சு பாருங்க, யாருன்னே தெரியாத ஒருத்தரோட 2 வரி எச்சரிக்கை உங்க வாழ்க்கையோட போக்கையே மாத்துனா, அது நம்ம விதின்னு சொல்றதா இல்ல தற்செயல்னு சொல்றதா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கதை இந்த கேள்வியை தான் நம்ம மனசுல ரொம்ப ஆழமா விதைக்க போகுது. சரி, கதைக்குள்ள போலாம். இது ஒரு ரொம்ப சாதாரணமான பயணத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனா கொஞ்ச நேரத்திலே அந்த பயணம் ஒரு அசாதாரணமான திருப்பத்தை நோக்கி நகரப் போகுது. வாங்க, என்னதான் நடக்குதுன்னு விரிவா பார்க்கலாம். ஓகே, நம்ம கதையோட ஹீரோ அவரோட மனைவி சுதாவோட ஒரு 2 வீலர்ல பொள்ளாச்சிக்கு கிளம்புறாரு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சுதாவோட காலேஜ் சர்டிஃபிகேட்டை வாங்க தான். பார்க்க ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த பயணம் அவ்வளவு சிம்பிளா முடிய போறது இல்லைங்கிறது தான் இங்க விஷயமே. பொள்ளாச்சிக்கு போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா அன்னிக்கு காலையில இருந்தே மனசுக்குள்ள ஒரு மாதிரி சரியில்லை. ஒரு இனம் புரியாத கலக்கம். நம்ம ஹீரோவுக்கு இந்த சகுனம் அது இதுலெல்லாம் பெருசா நம்பிக்கை கிடையாது. ஆனா அவருக்கும் கூட கிளம்புறப்போ நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏதோ ஒரு எச்சரிக்கை கொடுக்கற மாதிரி தோணுது. சரி, ஈரோட்ல இருந்து வண்டி எடுக்கறாங்க. பெருந்துறை, சென்னிமலைன்னு பல ஊர்களை தாண்டி அவங்களோட பயணம் போய்கிட்டே இருக்கு. போக போக சாலையில கூட்டமும் உடம்புல சோர்வும் ஏறுது. ஒரு நீண்ட களைப்பான பயணமாது அமையுது. அப்போதான் அவரோட மனசுல இந்த எண்ணம் ஓடுது. எங்க பார்த்தாலும் விபத்து. ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் காலையில கிளம்பி மாலையில வீடு வந்து சேர்றோம்னு நினைக்கிறாரு. இதுதான் கதையோட பதற்றத்தை இன்னும் அதிகமாக்குது இல்லையா? வரப்போற ஒரு ஆபத்தை அவரோட உள் மனசு ஏதோ ஒரு வகையில உணருதோன்னு நமக்கு தோண வைக்குது. கடுமையான வெயில்ல பயணம் செஞ்சு ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. சரி, கொஞ்சம் டீ குடிக்கலான்னு காங்கேயத்துல ஒரு சின்ன டீ கடையில வண்டியை நிறுத்துறாங்க. ஆனா அந்த ஒரு சின்ன முடிவு அது அவங்க வாழ்க்கையே மாத்த போகுதுன்னு அவங்களுக்கு அப்போ கொஞ்சம் கூட தெரியாது. அப்போதான் ஒரு ஆள் அவங்கள நோக்கி வராரு. அவரை பார்த்தா ரொம்ப வயசானவர் மாதிரியும் இருக்காரு. ஆனா அதே சமயம் ஒரு இளைஞர்கிட்ட இருக்கிற கம்பீரமும் அவர்கிட்ட தெரியுது. ஒரு முனிவர் மாதிரியும் இருக்காரு, ஒரு பிச்சைக்காரர் மாதிரியும் இருக்காரு. இந்த மாதிரி முரண்பட்ட ஒரு தோற்றம் அதுவே அவரை மத்தவங்களிருந்து தனியா காட்டுது. சரி, நம்ம ஹீரோ அவரை பார்த்து ஒரு 5 ரூபாய குடுக்கறாரு. அத வாங்கிக்கிட்ட அந்த பெரியவர் ரொம்ப சிம்பிளா, ஆனா உடம்ப ஒரு நிமிஷம் சில்லிட வைக்கிற மாதிரி 2 வரி சொல்றாரு. இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போங்க. அவ்வளவுதான். இந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அந்த பெரியவரோட எச்சரிக்கை இருக்குல்ல, அது நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ள ஒரு பெரிய புயலே கிளப்பி விட்டுடுச்சு. ஒரு பக்கம் அறிவு, இன்னொரு பக்கம் உள்ளுணர்வு. இதுக்கு நடுவுல அவர் எப்படி சிக்கி தவிக்கிறாருன்னு நாம அடுத்து பார்க்க போறோம். அவருக்குள்ள ஓடுற கேள்விகளை பாருங்க. யார் இவரு? நம்ம பொள்ளாச்சிக்கு போறது இவருக்கு எப்படி தெரியும்? இது உண்மையிலே ஒரு எச்சரிக்கையா இல்ல நம்மள ஏமாத்த பாக்குறாரா? இது நமக்கு வந்த தடையா இல்ல நம்மள காப்பாத்த வந்த ஒரு ஆசிர்வாதமா? இப்படி பல கேள்விகளுக்கு நடுவுல ஒரு குழம்பி போயிருக்காரு. இதுதான் கதையோட முக்கியமான திருப்புமுனை. அவரோட அறிவு என்ன சொல்லுது? இன்னும் கொஞ்ச தூரம்தான், பொள்ளாச்சிக்கு போயிட்டு வேலைய முடிச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லுது. ஆனா அவரோட உள்ளுணர்வு, அதாவது மனசு என்ன சொல்லுது? வேண்டாம், ஏதோ சரியில்லை, உடனே திரும்பி போயிடலாம்னு சொல்லுது. இந்த அறிவுக்கும் மனசுக்கும் நடக்கிற போராட்டம் தான் இங்க ஹைலைட். கடைசில என்னாச்சு? அவர் தன்னோட அறிவை விட உள்ளுணர்வை நம்புறாரு. அந்த பெரியவர் சொன்ன வார்த்தைகளும் சரி, அதை விட முக்கியமா அவரோட மனைவி அவர் மேல வச்சிருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் சரி, இது ரெண்டும் தான் சரி திரும்பி போயிடலாங்கிற அந்த பெரிய முடிவை எடுக்க வைக்குது. சரி, திரும்பி போகலான்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டாங்க. ஆனா கதை இங்க முடியல. விதி அவங்களுக்காக இன்னொரு திருப்பத்தை வழியில காத்து வச்சிருக்கு. அது அவங்கள ஒரு திட்டமிடாத புது பாதைக்கு கூட்டிட்டு போகுது. திரும்பி வர்ற வழியில சிவன் மலைன்னு ஒரு போர்டை பாக்குறாங்க. அத பார்த்ததும் ஏனோ தெரியல, அங்க போனோன்னு ஒரு திடீர் உந்துதல் வருது. அந்த உந்துதல்ல 2 பேரும் சிவன்மலை கோயிலுக்கு போறாங்க. இது அவங்களே எதிர்பார்க்காத ஒரு ஆன்மீக பயணம். கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க மனசுக்குள்ள இருந்த அந்த பதட்டம், பாரம் எல்லாமே இறங்குன மாதிரி ஒரு ஃபீல். ஏதோ ஒரு பெரிய விபத்துல இருந்து நாம காப்பாற்றப்பட்டிருக்கோன்னு ஒரு ஆழமான நிம்மதி அவங்க 2 பேர் மனசுலயும் பரவுது. வீட்டுக்கு வந்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சுது. ஆனா நம்ம ஹீரோவால அந்த பெரியவரை மறக்கவே முடியல. அவர் யாரு? உண்மையிலேயே ஒரு சாதாரண பிச்சைக்காரரா இல்ல கடவுளே அந்த உருவத்துல நேர்ல வந்தாரா? இந்த கேள்வி அவர் மனசை விடாம கொடைஞ்சுக்கிட்டே இருக்கு. கடைசியா அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. அவர் யாரா வேணா இருக்கட்டும், ஆனா என் குடும்பத்தை காப்பாத்த வந்ததுனால அவர்தான் என் குலதெய்வம். இந்த நன்றி உணர்வோட நடந்த சம்பவத்துக்கு அவர் ஒரு அழகான அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறாரு. சோ கணக்குப்படி பார்த்தோம்னா அன்னிக்கு அவங்க எதுக்காக போனாங்களோ அந்த காரியம் நடக்கல. சுதாவோட சர்டிஃபிகேட்டை வாங்க முடியல. அதனால அந்த பயணம் ஒரு தோல்வி அடைஞ்ச பயணம்தான்.
ஆனா இந்த கதை கடைசில நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லுது. எப்பவுமே வெற்றிகரமா முடியிற பயணம் மட்டும்தான் வாழ்க்கைக்கு இனிமை சேர்க்கும்னு இல்ல. சில சமயங்கள்ல இந்த மாதிரி தோல்வி அடைஞ்ச பயணங்கள் கூட நம்ம வாழ்க்கைய ரொம்ப அழகா மாத்தலாம். ஒருவேளை அந்த சர்டிபிகேட்டை விட விலை மதிக்க முடியாத வேற எதையோ அவங்க அன்னைக்கு சம்பாதிச்சிருக்காங்களோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?